ஓம் சாந்தி. நாம் தந்தைக்கு சமமாக ஞானக்கடலாக இருக்கும் ஆத்மா. நாம் வெற்றி நிறைந்த ஆத்மா. நாம் சம்பூர்ண பவித்திரமான ஆத்மா. நாம் நமது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் தெய்வீக நடத்தைகளை கடைபிடிக்கின்றோம். பார்வை மூலம் திருப்திப்படுத்த தந்தை நம்முன் இருக்கின்றார். ஆகவே நாம் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தியாக முடியும்? நாம் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் கண்களை மூட வேண்டிய அவசியமில்லை. இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும். லட்சக்கணக்கில், பல கோடி கணக்கில் வருமானம் ஏற்படுகின்றது. இந்த வருமானம் ஏற்படும் பொழுது சோம்பல், கொட்டாவி என்பது ஏற்பட முடியாது. நாம் தந்தையை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தையாகிய நாம் தூய்மையாகி நம்முடைய தூய்மையான சாந்திதாமத்திற்கு சென்றடைவோம். நம்மை ஆத்மா என்று புரிந்து நமது அன்பான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து விடுகின்றது. இந்த பழமையான ராஜயோகத்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை வந்து கற்பிக்கின்றார். தந்தை நம்மை தூய்மைப்படுத்துபவராக மற்றும் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். நாம் இந்த நினைவு யாத்திரையை எழுந்தாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், சுற்றினாலும் செய்து கொண்டிருக்கின்றோம். குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டே முடிந்தளவு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கின்றோம். தந்தையை நினைவு செய்கின்றோம். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம். நாம் தெய்வீக நடத்தையை உருவாக்கிக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். படிப்பை கற்றுத்தருபவர் எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா ஆவார். ஞானம், பக்தி மற்றும் வைராகியம், இந்த மூன்றும் முக்கியமானது. நம்முடையது ராஜயோகமாகும். இது புருஷோத்தம சங்கமயுகம். இங்குதான் எல்லையற்ற தந்தை புது உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். தந்தை வந்து உத்தமரிலும் உத்தமமானவராக நம்மை ஆக்குகின்றார்.
இப்போது தந்தை 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கின்றார். இது நம்முடைய கடைசி பிறவியாகும். எல்லையற்ற தந்தை நமக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கின்றார். தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். நாம் ஞான நதிகளாக இருக்கின்றோம். முக்தி, ஜீவன் முக்தி இரண்டையும் தந்தையே தருகின்றார். நாம் தான் அனைவரையும் விட அதிகமான சுகத்தை அடைந்திருந்தோம். இந்த படிப்பு புது உலகத்திற்கானது. நிந்தனை செய்தவருக்கும் கூட தந்தை மீண்டும் உபகாரம் செய்கின்றார். இது கல்யாணக்காரி யுகமாகும். இது ஞான மார்க்கமாகும். படிப்புதான் வருமானத்திற்கு மூலதனமாகும். தந்தை பார்வை மூலம் விடுவிக்கின்றார். மேலும் மந்திரவாதியாக இருக்கின்றார். நம்முடைய லட்சியம், குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது. அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் அபுவில் மட்டுமே வருகின்றார். இதுதான் அனைத்தையும் விட பெரிய தீர்த்தஸ்தலமாகும். ஆனால் இது குப்தமாக இருக்கின்றது. பாப்தாதா நம் ஒவ்வொருவருக்கும் திவ்ய புத்தியின் வரதானம் கொடுத்திருக்கின்றார். திவ்ய புத்தி மூலம்தான் தந்தை மற்றும் நம்மை நாமே, மேலும் 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. சர்வ சக்திகளை தாரணை செய்ய முடிகின்றது. திவ்ய புத்தி உள்ள ஆத்மாவாகிய நாம் எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் அல்லது பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் வருகின்றோம். ஆதலால் நமக்கு முன்னால் கடந்த காலம் மற்றும் வருங்காலம் அவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. நிகழ்காலம் தெளிவாக இருப்பது போல அத்தகைய திவ்ய புத்தி உடைய நாம் திரிகாலதர்ஷிகளாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவராக இருக்கின்றோம். தந்தையிடம் எந்த சம்ஸ்காரம் இருக்கிறதோ அதையே தாரணை செய்கின்றோம். தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் ஆகின்றோம். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்கின்றோம். ஆத்மா எனும் பேட்டரியை சதோப்பிரதானமாக்குவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம். தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்கின்றோம்.
நாம் மிக மிக இனிமையானவராக ஆகின்றோம். திரிகாலதரிசியாகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்த ஆத்மா நாம். சம்பூர்ண பவித்ரத்தாவை தாரணை செய்து பரமானந்தத்தை அனுபவம் செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.